சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இலுக்குட்டி என்னாச்சு? யாமா இப்படி குனிஞ்சு குனிஞ்சு வர? எடி ஓட்ட பலமுறை படிச்சு சொல்லிட்டேன். இங்க இருக்கட்டும் டி. நம்ம வீட்டை பார்த்து போவோம். சொல்ல கேட்க மாட்டேங்க. பாத்தியா இப்ப நம்ம ரெண்டு பேரும் எப்படி கஷ்டப்படுதோன்னு. பாட்டு ஊசி மாதிரி ஒரு பெரிய ஊசி எடுத்து ஆளுக்கு 2 பாடு பட்டாரு டாக்டர். அதுல நான் உசுறு போன மாதிரி ஆயிட்டேன். மீதி இருக்க உசுறு என் வீட்லயே போட்டும். பேசாம அங்க போயிரும் பாட்டி. இந்த பாரு நீ போறதா இருந்தா போ. இலுக்குட்டி அத்தை சொல்லுது சரிதான். அத்தை வீட்டுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிருவோமா? மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிக்க அளவுக்கு வந்துட்டா. இப்ப நம்ம கிளம்பி ஓடணும்னா அவளுக்கு பயந்துகிட்டு நம்ம ஓடதான் நினைச்சு அவளுக்கு ரொம்ப தொக்கா போயிரும். கொஞ்சம் இருந்த பயமும் அவளுக்கு போயிரும். நம்மள நாயா கூட மதிக்க மாட்டா. ஏம்மா உனக்கு கஷ்டமா இருக்குன்னா நான் உன்ன இங்க இருக்க சொல்லல, கட்டாயப்படுத்தல. உனக்கு விருப்பம் இருந்தா இங்க இருந்தா போதும், இல்லன்னா நீ நம்ம வீட்டுல போய் இருப்பா. சரி மக்கா, அடுத்த பஸ் வரும்லாட்டி அதுல என்ன ஏத்தி விட்டுறீன்னா நான் போயிருந்தேன். என்ன ஒய் உசு உசுங்கேரு? இலுக்குட்டி வாங்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன வரனாலும் இங்கே சொல்லி தொலையும். அதான் அவ இங்க இல்ல அம்மா வீட்டுல தான் இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவா. இது நம்ம மேட்ரு, முக்கியமான விஷயம். வெளியில வா. இந்த பாரு முக்கியமான விஷயம்னு சொல்லுதே, தவற விட்டுறாத. அதுக்கப்புறம் இப்ப விட்டனா எப்பவுமே அதை பிடிக்க முடியாது. நீர் முதல்ல போவோம், பின்னால வாரேன். நீ முன்னால போனா பின்னால வாரேன். இலுக்குட்டி ஏமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஒரு 5 நிமிஷத்துல வெளியே போயிட்டு வாரேன். வந்தோன்னே அவனை அடுத்த பஸ்ல ஏத்தி விட்டுறேன். சரியா? எங்கிட்டி போறே இப்போ? என்ன பஸ் ஏத்தி விட்டுட்டு எங்கனாலும் போயா? ஏமா சொன்ன கேளு. சின்ன பிள்ளை மாதிரி சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காத. ஒன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நான் 5 நிமிஷத்துல வந்துருவேன். வந்த உடனே உன்னை பஸ் ஏத்தி விடுதேன். மருமோதான் அந்த பாடுபடுத்தான்னு பார்த்தா என் மவளும் அந்த பாடுபடுத்துதா. இந்த நேரத்துக்கு ஒரு காப்பி குடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு. மர்மோளே ஒரு வேலை செய்ய விடுதா? சும்மா மர்மலன் என்ன பாடுபடுத்து கிளவி. இந்த வாரத்தை அங்க விலை கூடுத மாதிரி இதுக்கும் சுகர் போக்கா போயிட்டே இருக்கு, கூட்டிட்டு இருக்கு. இதுல காப்பி வேற. எத்தனை தான் காப்பி குடிக்க? காப்பி குடுக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டாலும் போதும், உடனே மோவனுக்கு போன்னு பறந்துரும். எல்லாம் உன் பொண்டாட்டி சரியே கிடையாதுல. எனக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு தரல, துவார் கஞ்சி வச்சு தரல. ஆனா பூன்னு 62 ஏகப்பட்ட கதையை அப்படியே அவுத்து விடும். மாமியா கிளவி வந்துகிட்டோம். இந்தாங்க காப்பி. என்ன மர்மோள மூஞ்ச கருத்தாப்புல வச்சுட்டு ஒரு மாதிரி பேசுத? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரே விஷயத்துக்கு வரேன். என்ன மர்மோள சொல்லு. கடுகு டப்பால 100 ரூபா போட்டு வச்சிருந்தேன். அதை ஆட்டையை போட்டது யாரு? என்னது? ஒண்ணுமே கேட்கல. கடுகு டப்பால 100 ரூபாயை போட்டு வச்சிருந்தேன். அதை ஆட்டையை போட்டது நீங்க தானே? கேட்கல மர்மோள. ஒண்ணு பேசுது கேட்க மாட்டேங்குவே. கடுகு டப்பா 100 ரூபா ஆட்டையை போட்டீங்களா? மர்மோள ஒண்ணும் பேசுது கேட்க மாட்டேங்குது மர்மோள. வாய் மட்டும் ஓன்னு அசையுது. என்னத்த பேசுத? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. அடியே நாத்து, 100 ரூபாயை கடுகு டப்பால இருந்து ஆட்டையை போட்டது யாரு? நீனா? நீ நல்லா இருப்பியே. இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அண்ணி. இதுல என்ன கோத்து விட்டுறாதீங்க. இருக்கட்டும், இப்ப வாரேன். கிளவி குவால் மாலை பண்ணுத. இப்ப வந்துகிட்டு எம்மா உண்மையை சொல்லு. உனக்கு காது கேட்கதானே செய்யுது? அடி பாட்டி இவள 1 கிலோமீட்டர் தள்ளி ஊன்னாலே எனக்கு காது கேட்கும். எனக்கு காது கேட்காது. ஜாலியா பார்த்துட்டு போ. நீ எல்லாம் அடங்க மாட்டமா? அடங்கவே மாட்டே. நான் பார்க்காத கடுகிட்டப்பாவ, நான் பார்க்காத துட்டா. எடி வா, அடுக்கலையில பண்டங்கிட்டலாம் ஏதாவது வச்சிருப்போம். கண்ணிகாரி வா திம்போ. எங்க அம்மைக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்குதான் அந்த ஆட்டம் போட்டு கிடக்கா. 1/2 மணி நேரத்திற்கு பிறகு மர்மோள என்ன வெளியில போயிட்டு ஜாபால அப்படி சாஞ்சிட்டேன். எடி மக்கா, நாமத்த மவளை ராசத்தி இந்த 1000 ரூபான்னு ஏதோ போன்ல மெசேஜ் டொங்குன்னு வந்துச்சே, அது யார் அனுப்பியிருக்கான்னு பார்த்து சொல்லிட்டி. ஆமா உனக்கு போடுதாங்க. 1000 ரூபாயை யாரோ உன் அக்கா வீட்ல இருந்து உருவிட்டாங்க. மர்மோள எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? என்ன கேனச்சு நினைச்சிட்டு இருக்கியா? என் அக்கா வீட்ல இருந்து 1000 ரூபாய் துட்டது உருவினது நீதானே? என்ன ஒண்ணுமே கேட்கலையே. மர்மோள ஏடிஎம் கார்டு 1000 ரூபாய் உருவினது நீதானே? ஏ அரவட்டு பைத்தியக்கார மாமியார எதுக்கு பிடிக்கிறது? வாய பொளந்து உசுர விடுதிய. ஒண்ணே பேசுங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கோலா. ஒண்ணுமே கேட்கல. அம்முக டும்முக அமால் டுமால். 1000 ரூபாய் உண்ணாம தின்னாம ஒரே நிமிஷத்துல அடிச்சிட்டு போயிட்டாளே படுபாவி. இது கடுகிட்டப்பால களவாங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். முற்பகல் செஞ்சா பிற்பகல் விளையத்தானே செய்யும். உனக்கு இதெல்லாம் தேவையாம்மா? அண்ணி விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொன்ன கியா அண்ணி கிட்ட மாட்டிக்கிட்டு இப்ப 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய் போக்கா போ. தேவைதான் உனக்கு இதெல்லாம். வந்துட்டா சொல்லதுக்கு. உனக்கு யார்கிட்ட இங்க வர சொன்னா? பேசாம உன் மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறதுக்கு இல்லாம அம்மா வீடு இங்க வந்து கிடந்து உசுர வாங்குதியா? ஒளிஞ்சு பாட்டி. நல்லது சொன்னா உனக்கு காலம் இல்ல. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். எனக்கு என்ன வந்துச்சு? போ. இப்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேரு? வேற வேலை வெட்டி இல்லாம நான் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன். மெனக்கிட்டு இங்க வயல பக்கம் கூட்டிட்டு வந்திருக்கேரு. எங்க அம்மைய பஸ் ஏத்தி விடணும். நேராயிட்டு என்ன சொல்லி தொலையும். இலுக்குட்டி கோவப்படாத, எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்லுதேன்.
உங்க அம்மைய பஸ் ஏத்தி விடாண்டா. உங்க அம்மா இங்க இருக்கட்டும். என்னது இங்க இருக்கட்டுமா? கொஞ்சம் முன்னால என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசுறீரு. 2 ஊசி போட்டுக்கிட்டு என்ன பாடுபட்டு வந்திருக்க தெரியுமா? நான் நல்லா தாங்கிக்கிட்டேன். எங்க அம்மா வயசான காலத்துல எப்படி தாங்குவா சொல்லும்? மர்ம படுத்த பாட்ட எங்க அம்மா எப்படி தாங்கிக்கிடுவா சொல்லும்? அதனாலதான் ஊருக்கு போனுங்க. நானும் பாவம் பார்த்துட்டு சரி போட்டுன்னு பஸ் ஏத்தி விடுதேன்னு சொல்லியிருக்கேன். நீர் வேண்டாங்கீரு. நீலுக்குட்டி மாமியா மர்ம விஷயம் வேற, அது அவங்க பாத்துக்கிட்டு அதுல நம்ம சம்பந்தப்பட வேண்டாம். நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன சொல்லுதேரு? நம்ம சம்பந்தப்பட்ட விஷயமா? நீ உங்க அம்மைய பேசாம உங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், அங்க தனியா இருப்பா. இன்னைக்கு மாமியா மருமகளுக்கு அடிப்படி போட்டாலும் நாளைக்கு மருமோ இல்லான்னு போகாது. என்னதான் இருந்தாலும் நீ மோவா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு பாதி உரிமை தான் உண்டு, பாதி உரிமை கிடையாது. என்ன அப்படி சொல்லுதேரு? எனக்கு முழு உரிமையே இருக்கு எங்க வீட்ல. இருக்குன்னு சொன்னாலும் இல்லன்னு தான் அர்த்தம். என்ன அம்மா வீட்டுக்கு போகலாம் வரலாம் திங்கலாம் அதிகாரம் பண்ணிக்கிடலாம், அதோட நிறுத்திக்கிட வேண்டியதான் உன் அதிகாரத்தை. இந்த பாரு நீலுக்குட்டி, நல்லா ஒன்ன புரிஞ்சுக்கோ. உங்க வீட்டுல உங்க அம்மையும் உங்க அண்ணனும் அவங்களா மாப்பிள பார்த்து அவங்க இஷ்டப்படி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இல்ல, நானா என் இஷ்டப்படிதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனாலதானே பாதி பிரச்சனையே. எங்க வீட்ல மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா இப்படியே இருந்திருப்பேனா? எப்படி மகாராணி மாதிரி இருந்திருப்பேன். இப்போ ஓட்டாண்டி மாதிரி ஒத்தனை கட்டிக்கிட்டு நான் கிடந்து சீரழிஞ்சிட்டு கிடக்கேன். அப்படி சொல்லாத. இப்போதைக்கு வேலை இல்லைனாலும் இனி வர காலத்துல ஏதாவது ஒரு வேலையை தேடிட்டு உனக்கு காப்பாத்தம்ல விட போறேன். ஆமா, காப்பாத்துனீரு. அது என்னைக்கு நடக்க போகுது? அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. அதான் 4-5 மாசத்துல வெட்ட வெளிச்சம் ஆயிட்ட. எல்லாம் என் தலையெழுத்து. வேற என்னத்த சொல்ல? இந்த பாரு, உன் தலையெழுத்தை மாத்துறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுதே. ஐடியாவா? இப்போ உங்க அம்மையும் உங்க அண்ணனும் பேசிக்கிட்டு தாங்க இருந்தாலும் ஆள் மனசுக்குள்ள உன் மேல உங்க அண்ணனுக்கும் உங்க அம்மைக்கும் வருத்தமும் கோபமும் இருக்குதானே செய்யும். அதனாலதான் சொல்லுதே, உங்க அம்மா எப்படியும் வச்சிருக்கக்கூடிய 25 பொன் நகைய மர்மோட்ட தான் கொண்டு கொடுக்க போறா. அதெல்லாம் இல்ல, நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டே எனக்கு தான் தரவேன் இருக்கா. இந்த பாரு, உங்க அம்மைக்கு மனசு எப்ப வேணாலும் மாறலாம். ஊர்க்காரங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதனால எப்படினாலும் பாதி பொருள் தான் உனக்கு வரும், பாதி பொருள் மர்மோளுக்கு போயிரும். அப்போ 12.5 பவுன் தான் உனக்கு வரும். பாத்துக்க. இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. மொத்தமா 25 பொன் நகையும் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுதேரு. நீலுக்குட்டி, கேட்டியே ஒரு கேள்வி, 100ல ஒரு கேள்வி. இதுக்கு தான் நான் காத்திருந்தேன். இந்த பேரு, உங்க அம்மைய ஊருக்கு விட்டுறாத, முன்ன பின்ன எங்கேயுமே அனுப்பிடாத. அதுக்கப்புறம் உங்க அம்மைக்கு மனசு மாறிடும். எப்பவும் உன் கூடயே வச்சுக்கோ. எப்பவுமே உன்னை நல்லவளாவே காட்டிக்கோ. அதான் அவ மருமக ராதிகா, அவளை கெட்டவளாவே ஆக்கிரு. அப்பந்தான் 25 பொன் நகையும் நமக்கு வந்து சேரும். அதுவும் இல்லாம உங்க அம்மா பேர்ல இருக்க வீடு அதையும் அப்படியே நைஸா நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடணும் கடைசி காலத்துல. யோ மாங்காமடையா, உங்க மண்டைக்குள்ள களிமண் தான் இருக்குன்னு நினைச்சேன். வா, மண்டைக்குள்ளயும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மூளை உருவாகிட்டு வருதுங்கிறத இப்பதான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, நல்லா வளர்ந்துருக்கு மூளை. நீ ஒப்பேறாதவே உருப்படாதவே எனக்கு ஒரு வேலை சொல்லியும் செஞ்சு என்னை காப்பாத்த மாட்டேன். அப்படி இப்படின்னு உன்னை பத்தி நான் என்ன இல்லாம தப்பு தப்பா நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா இப்பதானே புரியுது, எனக்கும் மிஞ்சி நீ வில்ல நல்லா இருக்க. யோ, நீ காமெடி பீஸ் இல்லையா? நீ வில்லாதி வில்லன், சூராதி சூரை, இந்த நீலாம்பரிக்கு புருஷன். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, எம்மாடியா சிம்முக்கு புருஷன் இப்படி கிணத்து மேல கிடந்து ஆடிட்டு கிடக்கா. எம்மா, கரண தப்புனா மரணம்ல. கிணத்துக்குள்ள விழுந்தாம்னா தண்ணி தொட்டி, ஏ தண்ணி தொட்டி, ஏய் சூரியன் வரச்சு தேட்டர்ல உள்ளது. டாடே டாடே டாடே. என்ன வசந்தியக்கா, பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். ஏன் இப்படி அலர்னியே? சிம்மு பதட்டப்படாத. இந்த உன் புருஷன் இருக்கார்ல, அங்க கிணத்து மேல கிடந்து ஆடிட்டு கிடக்காரு. இந்த மாளிகை வசந்த மாளிகை யாருக்காக? இது சிம்ரனுக்காக. சிம்ரன் பாவம் விட்டு 4 மணி போன் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, எதுக்கு? எல்லாத்தையும் வீடியோ எடுங்க. இப்ப எதை பத்தியும் பேச முடியாது. கையில் மிதக்கும் கடமாண்டி எடி சிம்ரன், என் பொண்டாட்டியே பொண்டாட்டியே. ஏன் இந்த அநியாயம் பண்ணுதேரு? 2 நாள் டிவி பார்த்துட்டு தான் இருந்தேரு. தாய் தகப்பனை இழந்து, கெட்டின புருஷனை இழந்து என்ன பாடுபடுறது நடக்குவா? உங்களுக்கு இன்னமும் புத்தி வரல? பொண்டாட்டி பிள்ளைல நினைச்சு பார்த்தா இப்படி எல்லாம் பண்ண தோணுமா? 2 நாளா டிவில இருந்து கண்ணீர் வெடிச்சு பாத்தேறல. பொறவமா புத்தி வரல? மொமன நினைச்சு பாத்தேறா? நாளைக்கு நீர் போயிட்டேறனா எங்களுக்கு யார் இருக்கா சொல்லு. 4 மணி எடுத்தது போதும். அந்த அண்ணனுக்கு போட்டு காடுங்க. ஆடுன ஆட்டம் என்ன, பாடுன பாட்டம் என்ன, கொண்டாட்டம் என்னன்னு பாக்கட்டு. என்ன கண்ணை நல்லா முழிச்சு வச்சு பாருங்க. சை, நானா இது இந்த ஆட்டம் போடுது? சை, என்ன இப்படி கிடந்து ஆடி இருக்கேன் பாடி இருக்கேன். இந்த பாரு மனசா, நீர் சொன்ன கேட்க மாட்டேரு. நடிப்பேரு. நான் என் மோனை கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீர் இந்த மாடு கண்ணையும் பார்த்துட்டு விவசாயத்தையும் பார்த்துட்டு நீரே சோற பொங்கி தின்னுட்டு இங்கே கிடையும். ஏடி, இப்பதான் அந்த போன்ல இருக்கத பார்த்த உடனே எனக்கு அசிங்கமா போச்சுடி. இது நானான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படியா கிடந்து ஆடுதே. ஐயோ விடு. எல்லாரும் போவதட்டி. உன்னை விட்டா என் பிள்ளைய விட்டா யாருட்டி இருக்கா? இனி ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். என்ன இப்படிதான் சொல்லுவியா? நாளைக்கு மறுபடியும் பண்ணுவியா? இல்ல தங்கச்சி, என் வாழ்க்கையே இனிமே இதெல்லாம் கிடையாது.
நானும் உண்டு, என் வேலையும் உண்டு, ஜாலியும் உண்டு, என் பொண்டாட்டி பிள்ளையில உண்டு, பேசாம என் மூக்குல இருப்பேன். இதே மாதிரி போன்ல எனக்கு எடுத்து காட்டியிருந்தா நான் எப்பவே திருந்திருப்பேன். சின்ன நல்ல வேலையா ஒரு ஐடியா கொடுத்த. இல்லன்னு வச்சுக்கியா நம்மளும் போன்ல எடுத்துருக்க மாட்டோம் வீடியோவை. தண்டனு பார்க்கலன்னு வச்சுக்கியா மறுபடியும் இந்த தப்ப தானே பண்ணுவாங்க. இப்ப அதை பார்த்தனே உணர்ந்துட்டாங்களா. எது எப்படியா சிம்முக்கு வாழ்க்கை இனிமேல நல்லபடியா சந்தோஷமா இருக்கட்டு. ஏன் பஞ்சவர்ணக்கா நல்லதானே இருந்த உன் மருமா மேல எதுக்கு இப்படி கோவப்படுத திடீர்னாப்ல? வார செல்ல தாயி உனக்கே நல்லா தெரியும் நான் காடுகாரன்னு பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருள். என் மருமா அவ வீட்டு ஆள்கள் வந்தானே பொங்கி பொறிச்சு தட்டிக்கிட்டு அவ ஒளைய சுத்தி சுத்தி வார. அப்ப எனக்கு கோவம் வராதா எப்படி? இது என்னக்கா நியாயம்? கூட பிறந்த அக்கன்னா ஒரு தங்கச்சி வீட்டுக்கு வரமாட்டாளா? அப்படி வந்தான்னா அவ பொருளை வச்சு இங்க செலவு பண்ணணும். ஏன் மருமல்ல செலவு பண்ணிட்டு அக்கா கறிக்கண்டி என் மோவ நாயா உழைச்சு கொண்ட அந்த பொருளை சேர்த்து எடுத்து வைக்கிறதுக்கு இல்லாம அவ வீட்டு ஆள்கள் வந்து எனக்கு தண்ணியா கரைச்சு விடுதல்ல. அதை கண்டுதான் எனக்கு கோவமா வருது. அதான் இப்படி மாறிட்டேனா. ஏ பஞ்சவர்ணா என்ன பஞ்சவர்ணா எங்க கிளம்பிட்டே? இந்த வயல்ல களையா கிடக்கு. அதான் நானும் செல்ல தையும் போய் வெட்டி கொடுத்துட்டு அந்த தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு வந்துடலாம்னு நினைச்சு போறோம். இவ கோயிலுக்கு மாமியா இல்ல, இவ பொல்லாதவளாச்சே. ஒரு வீட்டை 10 வீடு ஆக்கிருவாள. வெள்ளையம்மாக்கா நீ சொன்ன மாதிரி செஞ்ச பாத்துக்கோ. அதானே பார்த்தேன். அவ்வளவு ஓடி இருப்பாள்வல ஊரை விட்டுலாம் ஓடல. என்ன 2 முன்னாள் இதே மாதிரி சண்டை போட்டோம்னா தன்னாப்புல எல்லாத்தையும் பொட்டியை கட்டிட்டு ஓடிடுவா. ஓஹோ அப்ப இந்த கிழவிதான் காரணமா எல்லா பிரச்சனைக்கும். என் மாறுமா வேலை வளர்த்து போனா அவ அக்காக்காரியையும் மோவனையும் பேசன உடனே நான் முன்னால பாம்போல இருப்பேன், ஒண்ணு கண்டுக்கிட மாட்டேன். இப்போ ஒரு மாதிரி பேசணும்னு எல்லாரும் பயந்துட்டாவோ எனக்கு. ஏ கடவுளே பாரு பஞ்சவர்ணா, நான் என் மருமவளை கைக்குள்ள வச்சு ஆட்டி படைக்கிறதுனாலதான் அவ எல்லாரும் பயப்படுதாவோ. என் மருமகாரி வீட்டுல இருந்து ஒத்த ஆளுங்க வரட்டுமே. ஓஹா ஒருத்தர் வரமாட்டாவோ. அப்பதானே நம்மளும் 4 துட்டு சேர்க்க முடியும். மருமகாரிக்கு அம்மா வீட்டுல இருந்து அக்கா வந்தா, தங்கச்சி வந்தா, தம்பி வந்தா, அண்ணன் வந்தா, அவன் வந்தா, இவ வந்தான்னு ஆள்கள் கூட்டம் கூடுனா நம்ம சொத்தே அழிஞ்சு போயிரும். பார்த்து எடுத்து பொழைச்சிக்கோ. ஏ பாவி மக்கா, பஞ்சு கிழவிக்கு இவதான் சொல்லி எடுத்து கொடுத்துருக்கா. அதான் பஞ்சு கிழவி இந்த நிலை நிக்கி வீட்டுல வந்து இந்த பாத்தியா. அதனாலதான் என்கிட்ட 10 பைசா நடமாடுது. 10 பவுன்ல அட்டியல் வாங்கி போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? ஆமா நல்லா இருக்கே. சரி போயிட்டு வரேன். உனக்கு எப்படி சண்டை போடணும் அப்படின்னு தெரியலன்னா எனக்கு போன் படுன்னா நான் சொல்லி தரேன். சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன்னு போயிட்டு வா. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பொழைக்காளுவா. இந்த செல்லத்தாய் இருக்காளே இவளாலதான் வேணாம். எல்லாவளையும் மருமோளையும் நல்லபடியா பார்க்கணும் சொல்லி கொடுத்துதான் பாதி பேருக்கு எடுத்து குட்டி சோறு ஆக்கி வச்சிருக்கா. மோரைய பாருங்க மோரைய போற போக்க பாருங்க. டிங்குன்னு ஆடிக்கிட்டு போறா. மாமியா மரும ஒத்துமையா இருந்தா இவளுக்கு கொள்ளை எடுக்கும். என்னைக்காவது என் கையில மாட்டுவில்ல தனியா வசமா உன்னை வச்சு தாக்கிருதே. என்ன செல்லத்தாயி என்னத்த யோசிக்க? எக்காந்த வெள்ளையம்மா பேச்செல்லாம் கேட்காத. அதுக்கப்புறம் நம்ம வீடு தான் 2000 பாத்துக்கோ. செல்லத்தாயி எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒண்ணும் சொல்லாண்டா. இந்த பஞ்சுகளையே கிறுக்கு பிடிச்சிட்டு போல இருக்க. சொன்னாலும் மண்டல யாராவது போல இருக்க. எம்மா இது வில்லியா மாறிட்டு போல இருக்க. இப்படி தெருவுக்கு 2 பேர் இருந்தா போதும், தெரு விளங்கிரும். டி-ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட், ஜென்ஸ் யூஸ் பண்ற சேவிங் செட் இதெல்லாம் என் பேக்ல எப்படி வந்துச்சு? கடவுளே ஒண்ணுமே புரியலையே. ஆனா பேக் என்னோட பேக் தான். உள்ள இருக்க திங்ஸ் மட்டும் எப்படி மாறும்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னோட Dress, சுடிதார், நைட்டி எல்லாத்தையும் மடிச்சு வச்சது ஞாபகம் இருக்கு. ஆனா எப்படி ஜென்ஸ்க்குள்ள Dress வந்துச்சு? இப்போ என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? இங்க கொஞ்சம் Dress இருக்கு. ஆனாலும் என்னோட புது Dressலாம் அந்த பேக்ல தானே இருக்கு. ஐயோ Dress எங்க போறது கூட போட Dress இல்லையே. நல்ல Dress எங்க மிஸ் பண்ணேன்? நான் எங்கேயுமே என் பேக் கீழே கூட எடுத்து வச்ச மாதிரி ஞாபகம் இல்லையே. கூடயே தானே எடுத்துட்டு வந்தேன். கடவுளே நீ தான் எனக்கு ஒரு வழி காட்டணும். எங்க அப்பா வேற பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இன்னொரு கஷ்டத்தை நான் கொடுக்க கூடாது. புஷ்பா புஷு என்ன கணக்கணக்கமா தூக்கிட்டு போக முடியலம்மா. சின்ன பொண்ணு என்னதான் இருந்தாலும் நீங்க தாம்மா எப்பவும் கூட இருக்க போறிய. ஏங்க அப்படி சொல்லுதிய? அதுக்கு இல்லம்மா நான் ஒரு 10 நாள் இருப்பேனா இல்லைன்னா என் மகன் கல்யாணம் முடியாத வரைக்கும் ஆனா இருப்பேன். அந்தால என் போக்குல என் ஊரை பார்த்து போவேன். நீங்க தான் அக்கம் பக்கத்துல அங்கனோடி இருப்பியா. என் தங்கச்சிக்கு மாமியார் பேசுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு பாத்துக்கம்மா. இக்க பஞ்சு பாட்டியை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நான் பேசிக்கிட்டேன். என்ன பிரச்சனை யாது பிரச்சனைன்னு என் மாமியா கிளவிட்ட கேட்டா தெரியுங்கா. அதுதானே ஒண்ணா தெரியுது. உன் மாமியா கிட்ட சொல்லுமா பஞ்சு கிளவிட்டு பேச சொல்லி இப்படி என் தங்கச்சி விட்டு படாத பாடு படுத்தாதமான்னு. ஏக்கா அதெல்லாம் மறந்துருங்கக்கா. அதை பத்தில நீங்க கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிட்டேன். போற வீட்டுக்கு போவோம்ல என் மாமியா கிளவிட்ட கேட்க என்ன யாதுன்னு. நானாவது வாய் பேசுவேன் அப்படி இப்படின்னு. ஆனா என் தங்கச்சி அப்படி இல்ல அப்புறாணி. அவ வாயும் திறக்க மாட்டா. அவளுக்கு அப்படிலாம் பேசவும் தெரியாது. உடுக்க ஏன் அதே போட்டு புலம்பிட்டு இருக்க? இவ்வளவு நாள் சமாளிச்சேன். ஐயா மாமியார எனக்கு சமாளிக்க தெரியாதா? சரி ஏதோ ஒரு பிரச்சனை எதுனாலும் சரியாயிருங்கா. கடவுள் மேல பாரத்தை போடுவோம். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா சின்ன பொண்ணு உன் மாமியார் கொள்ளலாம் பத்தியாமா? என்னத்தக்க கொள்ளலாம்? சில நேரத்துல நல்லா இருக்குங்க. சில நேரத்துல என்னைக்கா ஒரு நாள் ஒரு மாதிரி வந்துடும், வட்டு பிடிச்சிரும். என்னது வட்டு பிடிச்சிருமா? எங்க சண்டையை எப்படினாலும் போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என் மூஞ்சி அது பார்க்கணும், அது மூஞ்சி நான் பார்க்கணும் பத்தியில. அதான் என்னன்னு போதுன்னு பொறுத்து எடுத்து போயிருவேங்க. வேற என்ன செய்ய, குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் பல்ல கடிச்சிட்டு போயிருவேன். இல்லனாலும் உன் மாமியார் பரவாயில்லடி. எப்படினாலும் உன்கிட்ட எப்படி சமாளிச்சு போயிருது இல்ல? ஏக்கோ நான் தான் அதுக்கிட்ட சமாளிச்சு போயிட்டு இருக்கேன். ஆளை பாரு ஆளை. எது எப்படியா நீ உன் மாமியால விட்டு கொடுப்பியா? பொண்ணு போல எனக்கு வரக்கூடிய மருமகனும் பொறுத்து எடுத்து போயிட்டான்னா
எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் நிம்மதியா இருப்பேன், என் மகனும் நிம்மதியா இருப்பான். இக்கோ எங்க வீட்டுல நடந்து கூத்த கேளுங்க. இன்னைக்கு என் மாமியா 100 ரூபாய் என்கிட்ட இருந்து அடிச்சா, நான் அவகிட்ட இருந்து 1000 ரூபாய் அடிச்சிட்டேன். சின்ன பொண்ணு இங்கதான் இருக்கியா? சங்கீதா, நான் வேற எங்க போவேன், எங்கதான் இருப்பேன். சின்ன பொண்ணு, நம்ம குழுவுல ஒரு ஆள் குறையுது பாத்துக்க. புதுசா ஏதாவது ஒரு ஆள் இருந்தா சொல்லலாம், சேர்த்து விட்டுருவோம். யார சேர்த்துவிட நல்ல ஆளா இருக்கணுமே, ஒழுங்கா கெட்டணும். ஒழுங்கா கெட்டினாதான் நல்லது நமக்கும், இல்லைன்னா நமக்குள்ள பெரிய பிரச்சனையாயிருமே. அத நானும் பாத்துட்டு இருக்கேன். யாராவது நல்ல ஆள் கிடைச்சா அப்படியே டப்புன்னு உள்ள தூக்கி போட்டுறலான்னு. எண்ணி எண்ணி, பைக்ல கொஞ்சம் கடைக்கு கூட்டிட்டு போவீங்களா? கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஏன் உங்க வீட்டுக்காரர் எங்க? அண்ணி, அந்த மனுஷனை பத்தி ஏன்ட்ட பேசாதீங்க. அவருக்கு எனக்கும் பயங்கர சண்டை. யார் உனக்கு? ராஜேஷ்குமா? ராஜேஷ் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, ரொம்ப நல்ல டைப் ஆச்சே. என் புருஷனை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? ராதிகா, உன்னோட ஹஸ்பண்ட் ராஜேஷும் நானும் கிளாஸ்மேட் ஆகும். இவதான் அவளா? ஓயாம சங்கி சங்கின்னு ஃபோன் போட்டுட்டு இருப்பாரு, அது உங்களுக்கு தானா? ராதிகா, தப்பா நினைச்சுக்காத. நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாரும் சேர்ந்து கான்ஃபரன்ஸ் கால்ல அப்பப்போ பேசுவோம். வாங்க சின்ன பொண்ணு, உன் நாத்து வேணா நம்ம குழுல சேர்த்து விடா, பிரச்சனை இல்லையா? சரிக்கோ, நான் போறவு கேட்டுட்டு சொல்லுது என்ன, இப்போ ஒரு மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இழுத்துட்டு இருக்கா, கோவத்துல இருக்கான்னு நினைக்கேன். இப்ப கேட்டா எனக்கு அடிச்சு விடுவா. சரி சரி சின்ன பொண்ணு, நான் வரேன். ராதிகா, போயிட்டு வரேன். ஒளிஞ்சு போ, வராத. இங்க எதுக்கு வர? அது எதுக்கு தேவையில்லாம அவளை பத்தி அசிட் அடக்க? அண்ணி, வாயாம சும்மா போட்டு போன் இந்த மனுஷன் சங்கி மங்கி பேசிட்டு இருக்காரு. எனக்கு சிறையளவா இருக்கு பாத்துக்கோங்க. நானும் யாருக்கிட்ட பேசுறாரு உங்களுக்கு நினைச்சிட்டு இருக்கேன், இவகிட்ட தான் பேசிட்டு நடந்திருக்காரு. சரி விடு, அவதான் சொல்லுதல கிளாஸ்மேட்டுன்னு. கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசுறது சகஜம் தானே. அண்ணி, அதெல்லாம் சரிப்படாது பாத்துக்கோங்க. சரி, நீ வீட்டுக்கு போய் பைய துட்டெல்லாம் எடுத்து வை. ஒரு 10 நிமிஷத்துல வாரேன். சூப்பர் மார்க்கெட்ல போய் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வரும். சரி அண்ணி. இந்த மஞ்ச மண்டையை ஒரு வழி பண்ணணுமே, இல்லனா சரிப்பட மாட்டாவா. நல்ல நாத்தனார், நல்ல அண்ணி. ஏத்தாப்புல இருக்கா, வேற என்னக்கா செய்ய? பாத்தீங்களா, நம்ம அண்ணன் சக்கப்பழத்தோட வந்தாச்சு. சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இன்னும் விறுவிறுப்பான பல கதைகள் நம்மளுடைய அஸ்மி ஜெசி சேனல்ல வர இருக்குது. மறக்காம நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, போயிட்டு வரோம்.